வெல்கம் டு ஹைக் மை கரியர். இந்த வீடியோவில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதையும் அந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் அதை வச்சு கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் வச்சு அதுக்குரிய ஷார்ட்கட் கீஸ் வந்து கேட்பாங்க. அதுக்குரிய ஃபைல் ஃபார்மேட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்எஸ் வேர்டு. ஸோ எம்எஸ் வேர்ட்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு இஸ் எ வேர்ட் ப்ராசஸர் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் எ வேர்ட் ப்ராசஸர் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்னென்னா ஃபைல் ஃபார்மேட் ஆஃப் எம்எஸ் வேர்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டிஓசி ஆர் .docx ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணுவோம். ஸோ ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா .doc டிஓசி ஆர் .docx இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைல் ஃபார்மேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபைல் ஃபார்மேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா .doc ஆர் .docx. நெக்ஸ்ட்டு எம்எஸ் வேர்ட் ஷார்ட்கட் கீஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதில் பாருங்கள், ஷார்ட்கட் கீ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டு செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட். எம்எஸ் வேர்டில் டு செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட், அந்த பேஜையே நம்ம செலக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா Ctrl+A. ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டே செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவோம்னா Ctrl+A. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, Ctrl+A. டு செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு Ctrl+A. நெக்ஸ்ட்டு டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னா Ctrl+N. டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் Ctrl+N. நெக்ஸ்ட்டு காப்பினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பி, கட், பேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு காப்பி த செலக்டட் டெக்ஸ்ட், ஸோ Ctrl+C. காப்பினா Ctrl+C. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பிக்கு டு காப்பி த செலக்டட் டெக்ஸ்ட்டுக்கு Ctrl+C. டு கட் பண்ணணும்னா டு கட் த செலக்டட் டெக்ஸ்ட்டுக்கு Ctrl+X. டு கட் பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணணும்னா Ctrl+X. இந்த ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ் வேர்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா டு செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணணும்னா Ctrl+A. டு செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட் Ctrl+A. நெக்ஸ்ட் டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும்னா Ctrl+N. நியூ டாக்குமெண்ட்னால N. ஸோ டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் Ctrl+N. Next, to copy the selected text, காப்பினா Ctrl+C. to cut the selected text னா கட் பண்ணணும்னா Ctrl+X. next paste, to paste பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணா Ctrl+V. ஸோ பேஸ்ட்னா Ctrl+V. நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ்ட் பண்ணோம்னா Ctrl+V. நெக்ஸ்ட் மேக் லெட்டர்ஸ் போல்டு பண்ணோம்னா Ctrl+B. பாருங்கள், பி இது ஈஸியாக நம்மளுக்கு இது ஞாபகம் வச்சுக்கலாம். போல்டுனா பின்னு வருது. ஸோ Ctrl+B. நெக்ஸ்ட்டு இட்டாலிக், லெட்டர்ஸ் வந்து இட்டாலிக்காக மாற்றணும்னா Ctrl+I. ஐன்னு வருது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், Ctrl+I. நெக்ஸ்ட்டு மேக் லெட்டர்ஸ் அண்டர்லைன் பண்ணணும்னா Ctrl+U. யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Ctrl+U. போல்டுனா Ctrl+B, இட்டாலிக்னா Ctrl+I, அண்டர்லைனா Ctrl+U. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேங்க் எக்ஸாம் கொஷின்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டு த லாஸ்ட்டு. அண்டு பண்ணோம்னா Ctrl+Z. அண்டுனா Ctrl+Z. ரீடுனா Ctrl+Y. டு ஜஸ்டிஃபை பண்ணோம்னா ஜஸ்டிஃபை த செலக்டட் டெக்ஸ்ட்டு. நான் டு ஜஸ்டிஃபை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு ஜஸ்டிஃபை த செலக்டட் டெக்ஸ்ட்னா Ctrl+J. ஸோ அண்டு பண்ணோம்னா Ctrl+EZ. ரீடு பண்ணணும்னா Ctrl+Y.
ஜஸ்டிஃபை பண்ணால் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே, டு ஜஸ்டிஃபை பண்ணால் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எம்எஸ் எக்ஸல் பார்க்க போகிறோம். எம்எஸ் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்ன கொஷின்ஸ்னால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல். வாட் இஸ் செல்? எக்ஸலில் பொறுத்தளவு மோஸ்ட்டாக அவங்க கொஷின் செல் பற்றி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. த இன்டர்செக்ஷன் ஆஃப் த ரோ அண்ட் காலம் இஸ் கால்ட் ஏ செல். த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம் இஸ் கால்ட் ஏ செல். பாருங்கள், இதுதான் செல். த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம் இஸ் கால்ட் ஏ செல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம் இஸ் கால்ட் ஏ செல். Next, a cell in which are currently working is known as active cell. Active cell na the cell in which we are currently working is known as active cell. Next, file format of MS Excel க்கு பாத்தீங்கன்னா file format ரொம்ப இம்பார்ட்டன்ட். MS Word க்கு பார்த்தா .doc, file format of MS Excel க்கு பாத்தீங்கன்னா .xls or .xlsx. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஃபார்மேட் வந்து .xls ஆர் .xlsx. ஸோ இதுதான் எம்எஸ் எக்ஸலுக்கு ஒரு ஃபைல் ஃபார்மேட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைல் ஃபார்மேட் .xls ஆர் .xlsx. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபைல் ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் செல் அட்ரஸ்? செல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் செல் அட்ரஸ். இது செல் அட்ரஸ் எங்கே அப்பியர் ஆகும்னு சொல்லி கூட இது கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்பியர்ஸ் இன் நேம் பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த இன்டர்செக்டிங் காலம் அண்ட் ரோ இஸ் த செல் அட்ரஸ். த லெட்டர் அண்ட் நம்பர் ஆஃப் த இன்டர்செக்டிங் காலம் அண்ட் ரோ இஸ் த செல் அட்ரஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, த லெட்டர் அண்ட் த நம்பர் ஆஃப் த இன்டர்செக்டிங் காலம் அண்ட் த ரோ இஸ் த செல் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட். ஷீட் டேப்னா என்ன? வாட் இஸ் ஷீட் டேப் அப்படின்னு கேட்பாங்க. ஷீட் டேப் இஸ் த டேப் அட் த பாட்டம் ஆஃப் த ஒர்க் ஷீட் விண்டோ தட் டிஸ்பிளேஸ் த நேம் ஆஃப் த ஒர்க் ஷீட். ஷீட் டேப்னா இதாங்க ஷீட் டேப்பு. ஷீட் டேப்னா இஸ் த டேப் அட் த பாட்டம் ஆஃப் த ஒர்க் ஷீட் விண்டோ தட் டிஸ்பிளே த நேம் ஆஃப் த ஒர்க் ஷீட். இது வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் ஷீட்டுக்கு நேம் வைக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இங்கே வந்து ஷீட் 1ன்னு இருக்குது, இந்த ஒர்க் ஷீட்டுக்கு பேர் ஷீட் 1. இங்கே வந்து நம்ம வேறு நேம் கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஷீட் 1க்கு பதிலாக ஃபைல் 1 அப்படின்னு கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாட்டமில் தான் இருக்குது, பாட்டம் ஆஃப் த ஒர்க் ஷீட் விண்டோ. ஸோ இதை நம்ம இம்பார்ட்டன்ட். ஷீட் டேப் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. பாட்டம் ஆஃப் த ஒர்க் ஷீட் விண்டோ. பாட்டம் ஆஃப் த ஒர்க் ஷீட் விண்டோ. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஷீட் டேப் இஸ் த bottom of the worksheet window. Sheet app is at bottom of the worksheet window. Next, Microsoft Workbook na என்னன்னு பார்க்க போறோம். Workbook na a Microsoft Office document that contains one or more worksheet. இதுதான் ரொம்ப important. One or more worksheet is known as a workbook. Microsoft Office document that contains one or more worksheet is known as a workbook. A collection of the worksheet is also known as workbook. So collection of worksheet is also known as workbook. One or more worksheet வந்துச்சுன்னா அதான் workbookன்னு சொல்கிறோம். Next, shortcut keys to insert a new worksheet. Shortcut keys to insert a new worksheet. பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஒர்க் ஷீட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா Alt + Shift + F11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கட் கீஸில் கேட்பாங்க Alt + Shift + F11. ஷார்ட்கட் கீஸ் டு இன்சர்ட் எ நியூ ஒர்க் ஷீட்டு பார்த்தீங்கன்னா Alt + Shift + F11. Alt + Shift + F11. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணி தரோவாயிருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.